இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 20 எபிசோட் 421 பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே ஹாகுரோமோ இளைவன் ஆசுரா நீ ஏன் மறுபிறவை எடுத்திருக்கான், உனக்குள்ள ஆசுராவோட சக்கரா இருக்காத என் கண்களால் கிளியரா பார்க்க முடியுதுன்னு பாரு. நருட்டோ திரும்பி பார்த்துட்டு இருக்கலாமோன்னு திங்க் பண்ணுவான். ஹாகுரோமோ நீ ஆச்சரியப்பட்ட மாதிரி தெரியல, ஒரு வேளை உனக்குள்ள நீ ஆல்ரெடி ஆசுராவை உணர்ந்திருக்கலான்னு பாரு. நருட்டோ தலையாட்டுவான். ஹாகுரோமோ நினைச்சேன் அப்படின்னா உனக்கு இதுவும் தெரிஞ்சிருக்கணும், அண்ணன் இந்திராவா யாரு மறுபிறவை எடுத்திருப்பாங்கிறத கேட்கவும் கை கட்டி இந்த நருட்டோ கையை கீழே போட்டு அது சாஸ்கேன்பான். பிரிட்ஜ்ல நருட்டோ சாஸ்கேவை மீட் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸோட பேசியிருப்பான். ஷிகமாரு சாஸ்கேவா அதை செஞ்சான்னு கேட்டிருப்பான். நம்ப முடியாததா இருக்குன்றிருப்பான் ஷீனோ. எல்லாரும் ரொம்ப சைலண்டா இருந்திருப்பாங்க. நருட்டோ அதனாலதான் நான் அவனை ஹேண்டில் பண்ண விரும்புறேன் இருப்பான். டென் செம்ம கோவப்படுவா. என்ன தனியா அவங்க கூட மோத பாக்குறியா, இதுக்கு நாங்க எல்லாமே ஒத்துக்கோன்னு நினைக்கிறேன்னு கேட்டிருப்பா. ஷீனோ டென் சொல்றது சரி, நீ தனியா செஞ்சுக்கணும் உன் பிடிவாதத்துக்குள்ள விட முடியாது, ஏன்னா இது கிராமத்துக்கான பெரிய ப்ராப்ளம் தான். நருட்டோ நான் செல்ஃபிஷா இல்லைன்பா. ஈபா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா டீட்டெயிலா சொல்றேன், ஆனா இப்படி பேசுவேன்னு எதிர்பார்க்கல. சாஸ்கேவை போட்டலான்னு எல்லாரும் சேர்ந்து தானே முடிவெடுத்தோம், இப்ப தனியா செய்யறங்கிறன்னு கத்துவான். ஷிகமாரு நருட்டோ நீ உண்மையிலேயே சாஸ்கேவை பாதுகாக்கிற திட்டத்துல நீ சாஸ்கேவை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லுங்கிறத நான் நம்புறேன்பா. நருட்டோ எனக்கு சாஸ்கேவை பாதுகாக்கிற நோக்கம்லாம் இல்லைன்பா. சக்குரா வருத்தப்படுவா. எஜி ஃபைக்காக சண்டைக்கு அப்புறமா டான்சோவோட சண்டை போட்டதுக்கு அப்புறமா சாஸ்கே கண்டிப்பா பலவீனமா தான் இருந்திருப்பான், அப்புறம் ஏன் அவன் அங்கேயே போடலன்னு கேட்பான். சக்குரா அங்க மாதராவும் இருந்தான், அது ஒன்னும் அவ்வளோ ஈஸியான டாஸ்மா இல்ல. அதெல்லாம் தாண்டிங்கும் போது ஈபா அவனை அசால்ட்டா விட்டுட்டு எக்ஸ்கியூஸ் சொல்ற, நருட்டோ நீ ஸ்ட்ராங் தானே, பெயினையே போட்டு தள்ளின ஹீரோ தானே இல்லையான்னு கேட்பான். நருட்டோ ஹீரோவான்னு கேட்பான். ஈபா பெயின் விஷயத்துல பண்ண மாதிரி பண்ணிக்கலாமே சாஸ்கேக்குன்பா. நருட்டோ அது உண்மை இல்லைன்பா. ஈபா ஏன்னு கத்துவான். நருட்டோ இப்போ சாஸ்கேவா அப்படி என்னால பண்ண முடியாது, அதான் நான் கண்டுபிடிச்சது, அவன் உள்ளத்துல இருப்பான். பிரசன்ட் நருட்டோ நான் சொல்றது சரிதானு கேட்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த சேஜ் ஆஃப் த சிக்ஸ் பேட்ஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஹாகுரோமோ சாஸ்கே கிட்ட அண்ணன் இந்திரா நீயா மறுபிறவி எடுத்திருக்கான், இந்திராவோட சக்கரம் உனக்குள்ள இருக்காத என் கண்களால கிளியரா பார்க்க முடியுதுன்னு பாரு. நருட்டோ போலவே சாஸ்கேவை நோட் பண்ணுவான். ஹாகுரோமோ நீ சர்ப்ரைஸ் ஆகாததை பார்த்தா நீ இந்திராவோட பிரசன்ஸ் ஆல்ரெடி உனக்குள்ள சென்ஸ் பண்ணிக்கலாம், இளைவன் ஆசுராவா யாரு மறுபிறவி எடுத்திருக்கான்னு தெரியுமான்னு கேட்பாரு. சாஸ்கே நருட்டோன்ட்டு சரிதானு கேட்பான். ஹாகுரோமோ உண்மையிலேயே தெரிஞ்சிருக்குன்னு பாரு. நருட்டோ பார்க்க போனா இந்த மறுபிறவின்னு சொல்றீங்களா, எனக்கும் சாஸ்கேக்கும் முன்னால எல்லாம் யாராவது இருந்திருக்காங்களா, அவங்க யாருன்னு கேட்பான். ஹாகுரோமோ மறுபிறவி எடுத்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஹஷிராமா செஞ்சு மாதரா உச்சிஹா, ஹஷிராமா ஆசுரா மாதரா இந்திரா. அது எப்படி முடிஞ்சுன்னு உனக்கே தெரியும்ல. இருந்தாலும் மாதரா தான் வாழ்க்கையை மறுபிறவியை முடிக்கிறதுக்கு முன்னால அவன் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை பண்ணான். பவர் மேல மாதராவுக்கு ரொம்ப அப்சஷன், அதனாலே ஹஷிராமாவோடத்துல சிலதை திருடினான். சுருக்கமா சொல்லணும்னா ஆசுராவோட சக்கராவோட ஒரு பகுதியை இந்திராவோட சக்கராவோட இணைச்சதுல இதோட விளைவா அது என் சொந்த சக்கராவோட பவரா மாறுச்சு. அதேதான் ரெனேகனா அவைக்கன் பண்ணான். இந்திரா இல்லைன்னா அவனோட மறுபிறவிகள்ல அப்படி ஒருத்தன் வருவான்னு எப்பவும் நினைப்பான். அதனால இதை எப்படி சமாளிக்க குறித்து என் எழுத்துக்கள் அடங்கின ஸ்டோன் டேப்லெட்டை விட்டுட்டேன். இருந்தாலும் பார்க்க போனா அதோட அர்த்தத்தை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாம போச்சு போலன்பாரு. நருட்டோ அதனால்தான் சூப்பர் சேஜ் கிராம்ஸ் இவ்வளவு காலமா நீங்க உங்க குழந்தைகளோட சகோதரர்கள் போட்டி போட்டுக்கிறது தான் நீங்க பாத்துட்டு இருந்தீங்களான்னு கேட்பான். ஹாகுரோமோ அப்படியும் சொல்லன்பாரு. நருட்டோ அப்படியே அங்க ஹாகுரோமோ நின்ஷு மூலமா நான் சக்ரா ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸையும் இணைக்கிற சக்தின்னு போதிச்சேன். சக்ரா ஒரு தனிநபரோட வலிமையை மட்டும் பெருக்கிற ஒன்னா இருக்காதுன்னு நான் உறுதியா நம்பினேன். என் அம்மா காகுயா குழப்பமான காலத்துக்கு முற்றுப்புள்ளி வச்ச பிறகும் அவங்க பவரா மட்டுமே ரூல் பண்ணாங்க. இருந்தாலும் என் அம்மாவோட சக்தி அவங்களுக்குள்ள ஆணவத்தை மட்டும்தான் வளர்த்துச்சு. அப்புறம் அந்த சக்தியோட இருப்ப கண்டு மனித குலமே பயப்பட ஆரம்பிச்சது. அதனால என்னோட அம்மா முயல் தெய்வம்னு ஒன்ஸ் அழைக்கப்பட்டவங்க டீமனா அஞ்சப்பட்டாங்க. ஒரு பர்சன் மேல மட்டும் சக்தி கூஞ்சா அந்த சக்தி பரவலா ஓடும். அப்புறம் காலப்போக்குல அதுவே அந்த பர்சனை பொசஸ் பண்ணிக்கும். இப்ப இருக்க மாதிரா அதுக்கேத்த பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அவன் என் அம்மா போலவே மாறிட்டான். இப்போ அவன் இந்திராவோட அவதாரம் இல்ல, அவன் டென்டைல்ஸ் பவர் அடைஞ்சு என் அளவுக்கு வந்துட்டான். அப்புறம் ஈவன் என் அம்மா காகுயாவோட சக்தி அடைய ட்ரை பண்றான். இன்ஃபினிட் சுக்கியோமி ஜஸ்ட் கெஞ்சுட்சுவை மட்டும் உங்க மேல கேஷ் பண்ணாது, அது கெஞ்சுட்சு ட்ரீம்ஸ்குள்ள உங்களை ட்ராப் பண்ணியே வச்சிருக்கும். அதனால ஜுட்சு கேஸ்டர் உங்களை உயிரோட வச்சிருக்கிறது மூலமா ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட பவரையும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களா டிவைன் ட்ரீஸோட வேர்கள்ல நினைஞ்சிருவீங்க, அப்புறம் வாழும் அடிமைகளா மாறிடுவீங்க. அம்மா கிட்ட ஷரிங்கான் கூடவே பியாக்குகான் பவரும் இருந்துச்சு. மக்கள் மேல அந்த ஜுட்சுவை பயன்படுத்த அவங்களோட தோ ஜுட்சுவை பயன்படுத்தினாங்க. அது ஒரு கொடூரமான ஜுட்சு. எல்லா சக்கராவும் திரும்ப ஒன்னா இணையறப்ப ஒரு புது சக்கரா ஃபுட் வடிவம் பெறும். என்னானாலும் அதை மட்டும் தடுக்கணும், இல்லைன்னா உலகம் அழிஞ்சிரும். நீ மாதராவை தடுக்கணுங்கிறத நான் விரும்புறேன். இதுக்கு முன்னால இந்த மறுபிறவிகள் எல்லாம் போல இல்லாம நீ கொஞ்சம் முட்டாளாவே இருக்கு, ஆனா உன்னை கணிக்க முடியாதுங்கிறனால அதுல பொட்டன்ஷியல் இருக்கலாம் பாரு. நருட்டோ
நீங்க செத்ததுக்கு அப்புறமாவும் இந்த உலகத்தை பாதுகாக்க விரும்புறீங்கல்ல, அப்புறம் இப்ப இப்படி விஷயங்கள் மாறியும் உங்களுக்கு இன்னும் எங்க மேல நம்பிக்கை இருக்குல்ல, அதனால தேங்க்யூன்பா. ஹாகரோமோ எனக்கு நன்றி சொல்லாத, அதுக்கு நான் தகுதி இல்லாதவன் சொல்றப்ப ஹாகரோமோ இருக்க இடம் எல்லோ விஷா இருந்தா நருட்டோ கூட இருக்கான்னு அர்த்தம். அதுவே கொஞ்சம் டார்க்கா வயலட் கலருக்கு மாறிச்சுன்னா சாஸ்கேவோட இருக்காருன்னு அர்த்தம். அந்த டிஃபரன்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹாகரோமோ இப்ப இருக்க உலகம் இந்திரா இல்லைன்னா மாறா என் அம்மாவோட வழியை விரும்பினா அது இயற்கையான ஓட்டமா இருந்தாலும் அதுக்கு எதிராக நின்று அதை தடுக்க சுயநலமா நான் முயற்சி பண்ணுவேன். டெய்லி பீஸ்டை எப்படி யூஸ் பண்றாங்கிறத பொறுத்த வரைக்கும் பீஸ் அண்ட் பேலன்ஸ்க்காகன்பாங்க, ஆனா பயன்படுத்துறது வெப்பனா மட்டும். ஒரு வேளை என் வழி அப்பாவித்தனமா இருந்திருக்கலாம் பாரு. நருட்டோ நீங்க தப்பெல்லாம் பண்ண சூப்பர் சைஸ் தாத்தான்பா. நீ சொல்றது சரிதான் கிளவான் வாய்ஸ் கேட்கும். ஷுகாக்கு வரும். இதை பார்த்தா நருட்டோ நீ காராவோட ஷுகாக்கு தானே, எனக்குள்ள என்ன பண்றேன்னு கேட்பான். யூகி ஒபிட்டோ மாதராக்குள்ள இருந்து ஷுகாக்கு அப்புறம் என்னோட சக்கராவோட போர்ஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டான். உனக்குள்ள எந்த டெய்லி பீஸ்டோட சக்திகள் இல்லைங்கிறத அவனுக்கு தெரியுங்கும். அவனா செஞ்சான்பா நருட்டோ. குராமா வந்துட்டு நிறைய நடந்துருச்சு, ஈவன் அவன் என்னையும் உனக்குள்ள போட்டான். இப்போ உனக்குள்ள எல்லா 9 டெய்ல்டு பீஸ்டோட சக்கராவும் இருக்கு நருட்டோன்கும். நருட்டோ நீயுமா குராமாவோட மீதி பாதின்பா. குராமா சத்தியம் செஞ்சுக்கிட்ட காலம் இறுதியா வந்துருச்சு ஓல்டு மேன் 6 பேட்ஸுங்கும். ஹாகரோமோ நீ சொல்றது சரிதான் மை டியர் குராமா. காமாமாரு தீர்க்கதரிசனம் சொன்னது போலவே நீல நேர கண் கொண்ட இளைஞன் எல்லா மிருகத்துக்கும் பேர் வச்சு அவங்களோட சியர்ஃபுல்லா இருப்பானதுன்பாரு. நருட்டோ தீர்க்க தரிசனம் சொல்றதா ஜெயன் கிராம்ப் சேஜ் பர்விசேஜுக்கு கொடுத்த ப்ராஃபஸி மாதிரியா? அவரோட நிஜ பேர் காமாமாருவா? நீங்க வேற லெவலுங்க, ஏன்னா உங்களுக்கு சூப்பர் கிராம்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கலன்பா. குராமா நருட்டோவை கூப்பிடும். ஹாகரோமோ சிரிச்சுட்டு மற்றவங்க கோஆபரேஷன் ஜெயிக்கிற எபிலிட்டி உண்மையாலே உங்கள்கிட்ட இருக்கு, என் சோலோனால சமன் பண்ண முடிஞ்சிருக்கு, அப்புறம் ஆஷரா உனக்குள்ள மறுபிறவை எடுத்துக்கிட்டாங்க அதை ஏத்துக்கிட்டதுன்ட்டு சிரிப்பாரு. ஹாகரோமோ ஷுகாக்கு மத்ததாபி ஹிசோபு சன்கோகு கோகுவோ சைக்கன் சோமே யூகி குராமான் பாரு. நருட்டோ ஷாக்ல இருப்பான். பார்த்தா டெய்ல்டு பீஸ் எல்லாமே இங்கதான் இருக்கும். ஹாகரோமோ சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸி உலகத்தை மாத்துறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு தெரியுதுன்னு பாரு. மை டியர் நருட்டோ என்ன செய்ய விரும்புற? இந்த போருக்கு அப்புறம் நீ எதை தட போற? உன்னோட உண்மையான எண்ணங்களையும் ஒப்பீனியன்ஸையும் கேட்க விரும்புறேன்னு பாரு. நருட்டோ நான் நிஜமாவே இந்த ஆஷரா போல இருந்தா அவன் போல இல்லாம இந்த உலகத்துல இருக்க நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்க தெரியாத ஸ்டூபிட் பாய், ஆனா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் யாருன்னு தெரியும், அப்புறம் நான் எல்லாத்தையும் பாதுகாக்க விரும்புறேன் அவ்வளவுதான்பா. இதான் உன் பதிலான்னு கேட்பாரு. சாஸ்கே ஆமான்பா. ஹாகரோமோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னால நான் எல்லாத்தையும் ஆஷரா கிட்ட ஒப்படைச்சு என் கவனத்தை எந்திரா மேல இருந்து எடுத்துட்டேன், அதுவே பேரழிவுக்கான ஆதாரமா இருந்துச்சு. உன் மேலாதிக்க கையை வெளியவை, இந்த தடவை என் சக்தியை உன்னை நம்பி ஒப்படைக்க போறேன் இந்திராவோட மறுபிறவின் பாரு. ஹாகரோமோ இந்த பாயிண்ட்ல இருந்து நருட்டோ அண்ட் சாஸ்கே நீங்க 2 பேரும் என்ன செய்யணும் என்ன நடத்தணும் இதுக்கப்புறம் எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குன்னு பாரு. சாஸ்கே நருட்டோ நானும்பா. நருட்டோ சாஸ்கேவும் நானும் உண்மையான அண்ணன் தம்பிக்கை இல்ல, ஆனா எங்களால பீஸ கொண்டு வர முடியும்னு உண்மையா நம்புறேன், ஏன்னா நாங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள்பா. ஹாகரோமோ இப்பன்ட்டு கையை நீட்டுவாரு. அவரோட சக்திகளை 2 பேர்த்த நம்பி ஒப்படைப்பாரு. 6 பேட்ஸ் யாங் பவரை நருட்டோவுக்கும் 6 பேட்ஸ் இன் பவரை சாஸ்கேவுக்கும். டோபிராமாவை காட்டுவாங்க. காரின் காபுட்டோவை கூப்பிட்டு சாஸ்கே சரியாயிருவான்லன்னு கேட்பா. அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு ஏதாவது பேசுறான்னு கத்துவா. சாஸ்கே லைட்டா துடிக்கவும் அவனை பார்ப்பாங்க. சக்ரோ ஒபிட்டோவை கூப்பிட்டு நருட்டோ சரியாயிருவானான்னு கேட்பா. நருட்டோ ஜின்சுருக்கிய டெய்ல்டு பீஸ்ட் இல்லாம செத்துருவான், ஆனா அவனுக்குள்ள டெய்ல்டு பீஸ்ட் நான் திரும்ப போட்டிருக்கேன், அவன் சரியாயிருவான்பா. நருட்டோ ஃபேஸ் ஆடும். சக்ரா பாப்பா. சாஸ்கே நருட்டோ கண்ண முழிப்பாங்க. சாஸ்கேவோட இடது கையில நீலா சிம்பிள் இருக்கும். 6 பேட்ஸ் இன் பவர். நருட்டோவோட வலது கையில சூரியன் சிம்பிள் இருக்கும். 6 பேட்ஸ் யாங் பவர். சாஸ்கே நருட்டோன்பாங்க பக்கத்தால இருக்கிறவங்க. சாஸ்கே நருட்டோ ஒரே சமயத்துல போக வேண்டிய நேரம்பாங்க. மாதராவை காட்டுவாங்க. எந்திரிச்சு வாயில இருக்கிற ரத்தத்தை தொலைச்சிட்டு ஃபர்ஸ்ட் பர்சன் நீ தாண்டா என்ன இவ்வளவு எக்ஸைட்மெண்ட் ஆக்குனது ஹாஷிராமாவுக்கு அப்புறம், அதனால இன்னும் ஆட முடியும்ல, வேற ஏதாவது மூவ்ஸ் இருக்கா, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபன் கொடுன்பான். கைஸ் செகிசோ பராசுக்கு அப்புறமும் இவன்ட்டு திங்க் பண்ணுவாரு. பாரப்பழக்கம் லீ கை சென்சன் கத்துவான். காரை இது கூட வேலை செய்யலையான்னு கேட்பான். கை ரொம்ப மூச்சு வாங்கி சப்போர்ட்டுக்கு கையை வச்சுட்டு மனசுக்குள்ள செகிசோ பத்தலையான்னு திங்க் பண்ணுவாரு. மாதரா சூப்பர் சூப்பர் ஆடுறான்பா. கை மனசுக்குள்ள இப்ப மிச்சம் இருக்கலாம் நைட் கைன்ட்டு ரன்னிங்க்கு ட்ராக்ல உட்கார்ற மாதிரி உட்காருவாரு. மாதரா கிட்ட ரெனேகான் இருக்கனால ஹார்ட்டோட சக்கரா பாயிண்ட் இருக்க ஸ்டேட்டை பார்த்தா இதான் அவனோட இறுதி தாக்குதல் போலன்பான். கை சார்ஜ் இன்னும் பவர் கொடுப்பாரு. லீ இந்த ஸ்டாண்ட் செகிசோ காணது இல்லைன்பான். காரா இதை விட கிரேட்டரா இருக்குன்னு சொல்லாதன்பான். கக்காஷி காயின்னு திங்க் பண்ணுவாரு. பாஸ்ட்ல கக்காஷி வாங்கப்பா சீக்கிரம் போலான்பா. சாக்குமோ அவசரப்படாத அகாடமி எங்கேயும் போயிடாதுன்பாரு. என்ட்ரன்ஸ் அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கான டைம் இருக்குன்பா கக்காஷி. டாய் காயோட வரப்ப சாக்குமோ உங்களை பார்த்ததுல சந்தோஷம், என் பையனும் அகாடமி அட்டன் பண்ண போறான் பாரு. கக்காஷி அப்பான்ட்டு பாப்பான். 2 பேரும் ஒன்னா ஓகேவா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாரு. டாய் அதுக்கான வாய்ப்புல எங்க பயம் இருக்குன்னு பாரு. சாக்குமோ டே என்னடா சொல்ற, நீ அந்த மாஸ்டர் பேரண்ட்ஸ்ல ஒன்னான்னு பாரு. கக்காஷி இல்லப்பா அப்படி இல்ல, ஆக்சுவலா அவன் அகாடமியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டதா சொல்லுவான். சாக்குமோ சாரி நீங்க அகாடமிக்கு முன்னாடி இருந்தனால தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் பாரு. டாய் சிரிச்சுட்டு அதை பத்தில கவலைப்படாதீங்கன்னு பாரு. அது எனக்கு காமெடியெல்லாம் தெரியல கக்காஷி. சாக்குமோ ரூடா நடந்துக்காதேன்னு பாரு. கக்காஷி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தான் ரொம்ப ரூடா நடந்துக்கிட்டீங்க, அதெல்லாம் தாண்டி வேணால நெஞ்சுச்சும் கூட பண்ண முடியல, ஆனா அகாடமிக்குள்ள வர ட்ரை பண்றான். ஊப்ஸ் நம்ம போய் ஆகணும் இல்லைன்னா லேட் ஆயிரும்பா. அதுவும் சரிதான்ட்டு சாக்குமோ எக்ஸ்கியூஸ் கேட்டு போவாரு. கைனி கக்காஷி ஹாட்டக்கே தானே அவன் எல்லா சப்போர்ட்டுக்கும் தேங்க்ஸ் இருப்பான். டாய் சரிப்பாரு. 2 பேரும் கிளம்பும் போது சாக்குமோ பார்த்துட்டு கக்காஷியை கூப்பிட்டு நீ அகாடமில சேர்ந்துட்டு சும்மா இருந்துறாத, அந்த பையன் செய்யற இந்த ரேட் ஆஃப் ட்ரைனிங்ல உன்னை விட ஸ்ட்ராங்கா வருவான் இருப்பாரு. கக்காஷி நிஜமாவான் இருப்பான். சாக்குமோ இன்னும் ஆல்டர்னேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணல. அகாடமி முட்டாள்தனமா இருக்காது, அவன் பேரை கேட்டு வச்சுட்டு அதை ஞாபகத்துல வச்சுக்கன்பாரு. சீரியஸாவான் இருப்பான் கக்காஷி. அவன் உனக்கு சிறந்த போட்டியாளனா இருப்பான் இருப்பாரு. கக்காஷி டே உன் பேர் என்னன்னு கேட்பான். நான் மைட் கை, சுத்தி இருக்க எல்லாத்த விட ஸ்ட்ராங்காக போறவன்பான். கக்காஷியை காப்பாத்த காய் வந்தப்ப திரும்ப பர்ஃபெக்ட் டைமுக்கு வந்திருக்கேன்னு இருப்பாரு. காய் நீ ஓகேவா கக்காஷின்னு கேட்டிருப்பாரு. கக்காஷி முன்னால பார்த்துட்டு மனசுக்குள்ள அப்பா நீங்க ப்ரெடிக்ட் பண்ணபடி எக்ஸாக்டா முடிஞ்சிருக்குன்னு திங்க்
திங்க் பண்ணுவாரு. காயங்கும் போது ரெட் வேப்பர்ல டிராகன் வரும். மாதரா நான் உன் சக்கராவை அக்னாலேஜ் பண்ணிட்டேன். பல வருஷமா என் கூட சண்டை போட்டவங்கல இருந்து எவனாலே உன்னை தாய்ஜுட்சுல சர்பாஸ் பண்ண முடியாது. நான் மாதரா அவங்கள விட நீதான் ஸ்ட்ராங்கஸ்ட்னு டிக்ளேர் பண்றேன்பா. காய் ஃப்ளோங்கவும் வேற லெவல் ஸ்பீட்ல அப்ரோச் ஆகும் மாதராவை நோக்கி. மாதரா ஸ்பீடா இருக்கு. என்ன அவன் ஸ்பேஸ பெண்ட் பண்றான்ட்டு ஷாக் ஆவான். நைட் கை பண்ணுவாரு. ஸ்ட்ரைட்டா வந்து நெஞ்சு மேலேயே உதைக்கவும் மாதரா வாயில இருந்து பிளட் வரும். மாதராவோட ரிப்ஸும் உடையும். கூடவே மைட் கையோட காலும் உடையும். இந்த ஒரு இன்டென்சிட்டி வேற லெவல்ல இருக்கும். ஸ்ட்ராங்கா பார்த்தா நிறைய பேர் செதறி போய் விழுவாங்க. எபிசோட்ஸ் அப்பார்ட் நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். எனக்கு எப்பவுமே அதிக மோட்டிவேஷன் கிடைக்கணும்னு நினைக்கிறப்ப நான் மைட் கையோட எடிட்ஸ் தான் பார்ப்பேன். There is no words to convey that. ஆனா இப்பவும் இது கூஸ் பம்ப்ஸ் தரும். எபிசோட்குள்ள போனாலே எந்திரிச்சிட்டு காய் சென்சன்பா. கக்காஷி எந்திரிச்சிட்டு அதான் காயோட ஃபைனல் மூவ் என்ன நடந்துச்சுன்னு பாப்பாரு. காய் கறிக்கட்டமாய் கிடப்பாரு. மாதரா பயங்கரமா எக்ஸாஸ்ட் ஆயிருப்பான். அவனோட பாதி பாடி பார்ட்ஸ் இருக்காது. ரீஜெனரேட் ஆவான். சிரிச்சுட்டே நான் நேத்துக்கு செத்து பண்ற நாயன்பான். காயோட உடம்பு கருகும். காலோட நுனி கொஞ்சம் சாம்பல் ஆகிறதையே காட்டுவாங்க. வினைகனால பார்த்துட்டு அவன் ஃப்ரேம் வெளியே போக ஆரம்பிக்குது போல. ஆனா அந்த கிரேட் டைம்க்கான நன்றி கடனா நீ சாம்பலாயி சாகிறதுக்குள்ள நானே உன் கதையை முடிக்கிறேன்ட்டு ட்ரூத் சீக்கர் ஆர்ப் அனுப்புவான். நருட்டோ ஒரே கிக்ல தட்டி விட்டுருவான். ஃபுட்பால கிக் பண்ற மாதிரி. மாதரா கிட்ட போய் வெடிக்கும். அவன் ட்ரூத் சீக்கர் ஆர்ப் உதச்சிட்டானான்ட்டு பாப்பான் மாதரா. நருட்டோ புஷிய ப்ரோ சென்சேன்ட்டு அவர் இதயத்தை கை வைக்கிறது மூலமா காயோட லைஃப் ஃபோர்ஸ் ஃபேட் ஆகாம தடுத்துருவான். மாதரா நருட்டோ முதல்ல விட டிஃபரெண்டா தெரியறேன்ட்டு ஒவ்விட்டு ஏதாவது செஞ்சிருப்பானான்னு திங்க் பண்ணுவான். இன்னொன்னு அதை தான் கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன்ட்டு திரும்பி ஆனா இப்ப நான் எல்லாத்தையும் மாத்திருவேன்னு நினைக்கிறேன்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த ஒன்ஸ் ஹூ வில் இன்ஹெரிட்ங்கிற எபிசோட தான் நாருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்க என்பா நாருட்டோ. அடுத்து வர 2 எபிசோடும் ஃபில்லர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ கைஸ். கடல்